This video sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர். என்னன்னா ஸ்டார்லிங்க் இந்தியாவில் வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு நியூஸை கேட்கறக்காக தான் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு சில மாதங்கள் அவ்வளோதான் நினைக்கிறேன். அந்த ஒரு சில மாதங்களுக்குள்ள ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்குள்ள கால் பதிச்சிடும். ஓகேங்களா? 90% ஒர்க் முடிஞ்சது. இன்னும் ஒரு 10% தான் இந்திய அரசாங்கம், மத்திய அரசு அதுக்கு அனுமதி குடுத்தாச்சு. 90% குடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 10% தான். அதையும் குடுத்துருவாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா 90% வந்தாச்சுனாலே முடிஞ்சுது. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ, ஏர்டெல், ஜியோ இது பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இனிமேல் இருக்கும். ஒர்க் ஆகும். ஓகேங்களா? விஐ அது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா விஐ வோடாஃபோன் ஐடியா எப்படி என்ன பண்ணுவாங்க ஒன்றும் தெரியல. ஆனா கால் பதிக்கிறதுங்கிறது இனி கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா இவங்க 2 பேர் தான் இப்போதைக்கு ஃபினான்ஷியலா ரெடியா இருக்காங்க. ஓகேங்களா? ஏர்டெல், ஜியோ. விஐ கிட்ட ஃபினான்ஷியல் ரொம்ப கம்மி தான். இத கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ரைட் டன். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்துக்கலாம். இப்ப ஏர்டெல், ஜியோ இந்த 2 யூசர்ஸ்க்கும் ஸ்டார்லிங்க் வந்தாச்சுன்னா, எவ்வளோ சார்ஜ் ஆகும்? அது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் இருக்குங்க. ஆனா கேட்டா, அ நீங்க ஒரு சிலர் சந்தோஷப்படுவாங்க, ஒரு சிலர் ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ரூ. 850 ஆகுது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவான கட்டணம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமா சொல்லல. இது ஏறியும் வரலாம், இறங்கியும் இறங்கலாம். ஓகேங்களா? பட் என்னன்னா, இந்த கட்டணம் குறைவு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நீங்க இதே நீங்க அமெரிக்கா மற்ற நாடுகள்ல அவங்க போட்டிருக்க கட்டணம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட $50. ஆ அதாவது ரூ. 4,500 மேல ரூ. 5,000 ரூ. 6,000 வரும். அந்த அளவுக்கு அங்க வசூல் பண்றாங்க. அது அப்படியே ரொம்ப குறைச்சு, இதுக்கு மேல குறைக்க முடியாது அப்படிங்கிற கட்டத்தில இங்க ரூ. 850 அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இது நெட்டுக்கு மட்டும் தான். டேட்டாக்கு மட்டும் தான். பேசுறதுக்கு கிடையாது. பேசுறதுக்கு நீங்க தனியா ஏர்டெல், ஜியோக்கு பே பண்ணி ஆகணும். அது தனி. ஓகேங்களா? சரி ஓகே. இது மட்டும் தானா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னும் இருக்குங்க. அவசரப்படாதீங்க. ஏன்னா, இந்த ஸ்டார்லிங்க் சேவைய நீங்க வாங்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு கிட் வாங்கணும். ஏன்னா, நீங்க நெட்வொர்க்க டைரக்ட்டா எடுக்க போறீங்க. எங்க பட்டி தொட்டி எவ்வளோ குக்கிராமத்தில இருந்தாலும், கரண்ட்டே இல்லாத இடத்துல இருந்தாலும், உங்களுக்கு செல்ஃபோன் வேலை செய்ற அளவுக்கு இருந்தா போதும். அந்த இடத்துல கூட உங்களுக்கு நெட் வேலை செய்யும். ஓகேங்களா? செல்லு ஆன் ஆனா போதும். ஓகேங்களா? ஆனா, அதுக்கு ஒரு கிட் வாங்கணும். அந்த கிட்ல தான் மேட்ரே இருக்கு. ஏன்னா, அதுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் கொஞ்சம் அதிகம். ஆனா, லைஃப் டைம் ஒரே ஒரு தடவ தான் நீங்க பே பண்ண போறீங்க. அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 29,000 மேல வருது. ஓகேங்களா? ஒரு ரூ. 30,000 வச்சுக்கோங்களேன். அது வருது. அது வாங்குனா தான் நீங்க அத யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். ஸோ இவ்ளோ விஷயங்கள் வந்திருக்கு. ஸ்டார்லிங்க் இன்னும் நம்ம இதுல தொடருமா அப்படின்னு சொல்லி கேட்டா, கண்டிப்பா தொடரும். ஏன்னா, கண்டிப்பா இணைய சேவை அத பேஸ் பண்ணி வர வொர்க்கு, அந்த வொர்க்ல நம்ம எவ்வளோ சம்பாதிக்க போறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ, கண்டிப்பா நமக்கு இனிமேல் இணைய சேவைங்க கட்டாயமா வேணும். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஸ்பீடா இருக்கணும். ஓகேங்களா? சரி, இதுல பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்க யூஸ் பண்ற செல்லோட நெட்டு சேவையிலேருந்து, நெட்டு ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நாம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நெட்டு ஸ்லோவா இருக்கு. செல்லு ஸ்பீடா இருக்கு. ஆனா இனிமேல் வர்றது செல்லு ஸ்லோவா இருக்கும். நெட் ஸ்பீடா இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. இன்னொரு விஷயத்த நம்ம பார்த்தரலாம். இனிமேல் 2G, 3G, 4G, 5G அடுத்து 6G எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் இந்த G எல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். ஸ்ட்ரெய்ட்டா ஸ்டார்லிங்க் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. பட் மக்களே எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
இந்த மாரி யோசிக்கிறக்கு நம்ம இந்தியால ஆள் இல்லையா? ஏன் நம்ம இந்தியால இருந்து ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம இந்த மாரி குடுக்க முடியாதா? அப்படிங்கிறது தான் அ என்ன பொறுத்தளவு ஒரே ஒரு விஷயம் தான். அமெரிக்கா போன்ற நாடுகள்ல ஒருத்தரோட யோசனை, ஒருத்தரோட ஐடியாவ வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க. நெறைய அ அந்த நாடே சப்போர்ட் பண்ணுது. அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. ஒருவேளை இங்கேயும் அந்த மாரி சப்போர்ட் பண்ணா, நாம மத்தவங்களுக்கு இந்த மாரி சேவைகள் நெறைய தர முடியும். அ அப்படி அந்த சப்போர்ட் இல்லாத வரைக்கும் இப்படித்தான். இந்தியா இந்தியா வந்துட்டு அமெரிக்காலேருந்து ஒரு சேவை வருமா? ரஷ்யாலேருந்து ஒரு சேவை வருமா? அப்படின்னு சொல்லிட்டு, சைனாலேருந்து ஒரு சேவை வருமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறத தவிர, வேற வழியே இல்ல. நம்ம வந்துட்டு கன்சியூமரா மட்டும் தான் இருப்போம். நம்ம என்னைக்கு பிசினஸ் பண்ண போறோம்? என்னைக்கு நம்ம நம்ம இங்கிருந்து வெளிய தர்றதுங்கிறது சாத்தியமா? அந்த அளவுக்கு நம்மகிட்ட யோசிக்கிறக்கு ஆள் இருக்காங்க. அத செயல்படுத்த முடியுமான்னு தான் பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ.